பேதுரு எழுதின முதலாம் நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். வழக்கம் போல அந்த 1, 2 ஐய வசனங்களை மறுபடியும் நாம் இணைந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்மொழியின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். இந்த முதலாம் அதிகாரத்திலே இந்த 2 வசனங்களிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். இந்த 2வது வசனத்தை இந்த நாளிலே நம்ம தியானிக்கவிருக்கிறோம். இந்த 2 வசனங்கள் 1, 2 ஐய வசனங்கள்ல பேதுரு 3 காரியங்களை குறிப்பிட்டிருக்கிறார். என்னென்ன காரியம் சொல்ல முடியுமா? முதலாவதாக அனுப்பப்பட்டவன், தன்னை குறித்து சொல்லும் போது அனுப்பப்பட்டவன். அடுத்ததாக 2வது வசனத்திலே முதலாவதாக ரட்சிப்பின் திட்டத்திலே திரியேக தேவன் இருக்கக்கூடிய வெவ்வேறான பொறுப்புகள், பங்குகள் என்ன என்பதை கூறுகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது விசுவாசிகளை பரதேசி என்று அழைக்கிறார். விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் என்ன? பரதேசி. அப்ப 3 காரியங்கள் ஏற்கனவே அனுப்பப்பட்டவன் என்ற தலைப்பிலே நம்ம பார்த்து விட்டோம். அடுத்ததாக இந்த நாள் இந்த 2வது வசனத்தின் முதல் பகுதி பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்ப பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த திரியேக தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை இந்த இடத்துல பேதுரு தெளிவாக கூறுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க பவுல் இந்த ரட்சிப்பின் திட்டத்திலே பிதாவாகிய தேவனுக்கு இருக்கக்கூடிய 3 விதமான பணிகளை, பொறுப்புகளை குறித்து கூறியிருக்கிறார். என்னென்ன பொறுப்பு? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானா, பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். 7ஆம் வசனம் எபேசியர் 1:7 வாசிக்கும் போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். 13வது வசனத்தை 14வது வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டார். இப்படி 3 விதமான பொறுப்புகளை பவுல் சொன்னார். அதைத்தான் இங்க பேதுரு கொஞ்சம் மாற்றி கூறுகிறார். மாற்றி கூறுகிறார்னா வேற அர்த்தத்தில் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பற்றி கூறும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலைகளில் மிக முக்கியமான ஒரு வேலையையும் இந்த இடத்துல பேதுரு கூறுறார். நல்லா கவனிக்கணும். முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே. பிதாவாகிய தேவன் இல்லையா, அந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உங்களை என்னையும் சிருஷ்டித்தவர், ஏக தெய்வம். அப்ப இந்த ஏக தெய்வம் என்ன செய்கிறார் என்றால், என்ன செய்தார் என்றால், ரட்சிப்பின் திட்டத்துல முக்கியமான ஒரு பங்கு. அது என்ன பங்கு என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்தார் என்றால் முன்னறிந்தார். நல்லா கவனிக்கணும். முன்னறிதல். முன்னறிதல் என்றால் என்ன? கவனிங்க. முன்னறிதல் என்றால் என்ன என்று பார்ப்போமானா, தான் செய்ய போகிற காரியத்தை முன்கூட்டியே தெரிந்திருத்தல், நடைபெற போகிற காரியங்களை, நடைபெறவிருக்கிற காரியங்களை முன்கூட்டியே தீர்மானித்தல். அப்ப முன்குறித்தல் என்று சொல்லும் போது இந்த ரட்சிப்பின் திட்டம் நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பு என்பது எவ்வளவு மகத்தான ஒன்று. எபிரேய நிருபத்துல வாசிக்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயர் ஆக்கியன் சொல்றாரு. இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு திட்டம் என்றால் அது ரட்சிப்பின் திட்டம். தேவனுடைய ஆசீர்வாதங்களில் மிக முதன்மையானது ரட்சிப்பின் திட்டம். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், சாதாரண ஒன்று அல்ல.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் முன் அறிந்தார். நம்ப முடியுதா? வேதவசனம் சொல்லுது, உலகத்தை ஆதாம் ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தேவன் அறிந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? எனக்கு கடவுளை தெரியும், அது இருக்கட்டும். கடவுளுக்கு என்ன தெரியுமா? கடவுளுக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் தெரியும். ஆனால் தேவனுடைய குடும்பத்திலே நானும் இருப்பேன் என்பது உங்களுக்கு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இருப்பனா இருக்க மாட்டேனா என்பது உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தேவன் முன்னறிந்தாராம். ஆச்சரியமா இருக்கா? 139 சங்கீதத்தில் எங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே என் கருவை உம்முடைய கண்கள். அது எப்படிப்பா? என் தாயின் வயிற்றுல நான் உருவாகுவதற்கு முன்பதாகவே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உருவான பின்புதான் ஸ்கேன் பண்ண தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னமே என் கருவை உம்முடைய கண்கள். எவ்வளவு ஆச்சரியமான தேவன், அற்புதமானவர் இல்லையா? இதுதான் அற்புதம், இதுதான் ஆச்சரியம். ரொம்ப கவனமா இருக்கு. ரட்சிப்பின் திட்டம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, மேன்மையான ஒன்று இல்லையா? அப்ப உங்களை என்னையும் தேவன் முன்னறிந்தார். யாருக்குள் முன்னறிந்தார் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படிப்பா? கிறிஸ்துவுக்குள். வெரி குட். 1 பேதுருக்கு வாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:20 வாசிக்கலாம். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே குறிக்கப்பட்டவராயிருந்து உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே குறிக்கப்பட்டு. யாரு? கவனம். வெரி குட். அப்படித்தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்தாரா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் மனு அவதாரம் எடுத்தது உண்மை. நல்லா கவனிக்கணும். நல்ல சப்ஜெக்ட், முக்கியமான காரியம். இதை கூட தெரியாத, அடிப்படையே தெரியாத நிறைய ஊழியர்களும் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் இருக்காங்க. நல்லா கவனமா தெரிஞ்சுக்கணும். உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே, உங்களையும் என்னை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கான, எனக்கான, நம்முடைய பாவங்களுக்கான இரட்சகர் முன்குறிக்கப்பட்டார். புரியுதா? அவர் பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்றால் நம்மை முன்னறிந்தார். யாருக்குள்ளாக முன்னறிந்தார்னா கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்னறிந்தார். ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். சீக்கிரமா எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் முன்குறித்த போதே உங்களை என்ன செய்தாரு? நம்ம எல்லாம் சுவிசேஷம் சொல்ல போகும்போது நிறைய பேர் அடிச்சு துரத்துறான், நாயின்னு திட்டுறான், ரொம்ப கேவலப்படுத்துறான். நம்ம அவமானப்படுறோம்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாமா? வேதனைப்படக்கூடாது. அடித்தாலும் சந்தோஷமா வாங்கிக்க. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் கடவுளால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட மனிதர்கள். எவ்வளவு ஆச்சரியம்! இந்த உலகத்துல எத்தனையோ மனிதன் ட்ரை பண்றான் கடவுளை தெரியணும்னு சொல்லிட்டு, அவனால கண்டுபிடிக்க முடியல. பல மைல்கள் நடந்து போனாலும் உண்மையான கடவுளை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்களும் நானும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கடவுளுடைய
பார்வையில் இருக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான ஒண்ணு இல்லையா? அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்திருந்தார். அதுல 30வது வசனம் தெளிவா சொல்ல, 29 30 படிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை இப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவர்களை முன் குறித்தாரோ, முன் அறிந்தாரோ அவர்களை தேவன் என்ன செய்தாருக்கு? ஏற்ற வேளையில அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தபடினாலதான் நம்மளால வர முடிந்தது. நான் பெரிய படிப்பாளியா? நம்ம கிறிஸ்தவத்துல ஒரு வெட்டி பெருமை நிறைய இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரசிக்கப்பட்டா, ஐஏஎஸ் ஆபீசர் ரசிக்கப்பட்டாருப்பா. அவர் ஐஏஎஸ் இருந்தானே, ஐபிஎஸ் இருந்தானே, அவர் யாரா இருந்தானே. எபேசியர் 2வது அதிகாரம் என்ன சொல்லுது? ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்றாரு. பிராமண வகுப்புல இருந்து பிராமணன் பெரியவரா இல்லையா? அதுல இருந்து ரசிக்கப்பட்டார்பா, அது ஒரு வெட்டி பெருமையா உனக்கு? உன்னை தெரிந்து கொள்ளுகிறவர், முன் குறிக்கிறவர் உன்னை அழைக்காவிட்டால் நீ ரட்சிக்கப்பட முடியாது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் படிப்பறிவு அவ்வளவு இல்லாதவர்கள் தான். ஆனா கிறிஸ்துவுக்குள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அவன் சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப பேதுரு ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, தம்பி நீ சாதாரணமான ஆள் இல்ல. சபையில சாதாரணமா வர, சாதாரணமா போற, உலகத்தை பார்த்து கவலைப்படல, எல்லாம் பார்த்துட்டு கவலைப்படுற, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படியெல்லாம் நினைக்காத. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் உன்னை அறிந்திருக்கிறார். அப்ப நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. இதெல்லாம் விட்டுட்டு உலக காரியத்துக்காக நம்ம கவலைப்படுறோம். எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் மகத்துவமானவைகள் இல்லையா? அதான் பேதுரு சொல்றாரு. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்தாரு? முன்னறிந்திருக்கிறார். அப்போஸ்தலருக்கு வருவோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, கவனிங்க, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், கவனிக்குதா? புரியுதா உங்களுக்கு? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் முன்னறிந்தார். அது எப்படிப்பா தெரியும் அவருக்கு? அதான்ப்பா கடவுள், அதுதான் கடவுள் இல்லையா? நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வெளியில போனோன்னு நான் வீட்டை உடச்சி திருட போறேன், அது எனக்கு தெரியுது இல்ல? நான் செய்ய போறது எனக்கு தெரியுதா இல்லையா? அப்ப தேவன் சர்வ வல்லவர், அவருக்கு தெரியாதா? என்ன தெளிவா சொல்றாரு பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும், நீங்களும் நானும் எந்த ஊர்ல பரப்போம்னு அவருக்கு தெரியும். நீ தமிழனா பறக்கணுமா, மலையாளியா பறக்கணுமா, கர்நாடகாரனா பறக்கணுமா, தெலுங்கனா பறக்கணுமா, அவர் தீர்மானிக்கிறார்ப்பா. நானா தீர்மானிக்கிறேன்? எந்த ஊர்ல நான் குடியிருக்கணும் அதை அவர் தான் தீர்மானிக்கிறாரா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. எந்த எல்லையில அவன் குடியிருக்கணும், எந்த எல்லையில அவன் பறக்கணும், அதுவரை கர்த்தருக்கு தெரியுதான். 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 15ஆவது அதிகாரத்துக்கு வருவோம். 18வது வசனம். அப்போஸ்தலர் 15:18. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம், இவ்வளவு வசனம் இருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஒண்ணு கூட தெரியாது இல்லையா? கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கிரியைகள், நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கிரியைகள் என்று 5ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கிரியைகள். அப்ப உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்க போவது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அதான் முன்னறிதல் இல்லையா? அப்ப எல்லா மனிதர்களும் இத்தனை பேரை நான் சிருஷ்டிப்பேன், உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்கும், இத்தனை மனிதர்கள் இருப்பார்கள், இப்படி இப்படி இருக்கும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ரட்சிப்பின் திட்டத்துல எத்தனை பேர் சேருவோம், எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவோம் என்பதும் கர்த்தருக்கு. அதான் பேதுரு சொல்றாரு. அப்போ ஒரு ரட்சிப்பின் திட்டம் சாதாரணமான ஒன்று அல்ல, அது விலையேறப்பட்ட ஒன்று. அந்த ரட்சிப்பை நீ அசட்டை செய்யக்கூடாது. அந்த ரட்சிப்பை அசட்டை செய்தா நியாய தீர்ப்பு நாள்ல என்ன ஆகும்? தண்டனைக்கு தப்பிக்க
முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அப்போ தேவன் உங்களையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்திருந்தார், முன்னறிந்தார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. அடுத்ததாக பேதுரு என்ன கூறுகிறார் என்றால், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. இப்போ பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் முன்னறிந்தாரு. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பது முக்கியம். பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் முன்னறிந்தது, அழைத்தது உலக தோற்றத்துக்கு முன்பதாக. இப்ப நடைமுறையிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே அப்படின்னு சொல்லும் போது உங்களையும் என்னையும் பரிசுத்தம் செய்கிறவர் யார்? ஆவியானவர். யாரு பரிசுத்தம் செய்கிறாருன்னா அவர் தான் பரிசுத்தம் ஆக்கிக்கிட்டே இருக்கிறார் என்பது அல்ல அர்த்தம். நாம் பரிசுத்தம் அடைவதற்கு அவர் உதவி செய்கிறார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது யாரு? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் உங்களையும் என்னையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நம்ம கழிவு சுத்திகரிக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்று பேதுரு சொல்லுகிறாரே எப்படி என்று பார்ப்போமானால், பரிசுத்த ஆவியானவர் நாம் பரிசுத்தமாகுதலிலே பெரு பங்கு வகிக்கிறார், மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 2 தெசலோனிக்கேயருக்கு வருவோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும். கவனிக்கிறீங்களா? சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். உங்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நம்மளை கழுவி சுத்திகரிக்குது. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு அதுல என்ன பங்கு என்றால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவவில்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்புறம் விசுவாசிக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்திலே வளர அவர் உதவி செய்கிறார். உண்மையிலே எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அடுத்தவர்கள் சொல்லித்தான் என் தவறை நான் உணர வேண்டும் என்ற அவசியமே. நான் தவறு செய்வதற்கு முன்பதாகவும் அவர் உணர்த்துவாரு. ஒருவேளை நான் தவறுல விழுந்தாலும் அவர் என்ன செய்வாரு? உணர்த்துவார். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா கிறுக்கு பிடிச்ச மாதிரி லூசுத்தனமா குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு தரையில விழுந்து குதிச்சுக்கிட்டு கீழே தள்ளி விட்டுக்கிட்டு இதுக்கல்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் பாவத்திலே விழுவோம் என்றால், நீ பாவம் செய்துட்ட, அறிக்கையிடு, மனம் திரும்பு என்று உணர்த்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். நான் தவறு செய்யும் போது உடனடியாக எனக்குள்ள ஒரு உணர்வு நான் பாவம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. இனி சபையில் உள்ள ஊழியக்காரன் சொன்னாலும் சரி, மூப்பர்கள் சொன்னாலும் சரி, என் தவறை நான் உணர மாட்டேன் என்று எதிர்த்து பேசினா, தம்பி உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பொய், நீ ரட்சிக்கப்பட்டதே சந்தேகம் இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானுடைய கழுவுதலினாலே அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை உணர்த்துகிறார். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? அடுத்தது வருவோம். அதே வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். அப்ப கீழ்ப்படிதலுக்கு உங்களை என்னையும் கொண்டு வருகிறவர் யாரு? ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவளை கிரியை செய்யணும். கிரியை செய்யாதான் ரட்சிக்கப்பட முடியும் இல்லையா? அப்ப உங்களையும் என்னையும் தேவனுக்கு கீழ்ப்படிய செய்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் போய் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்றேன், எவனா வர்றானா? எனக்கு ஆசை தான், ரோட்ல வர எல்லாருக்கும் சொல்லணும், நம்ம பார்க்குற எல்லாருக்கும் சொல்லணும். எல்லாம் வந்துடுறானா? பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்தினால் ஒழிய, உணர்த்தினால் ஒழிய வர முடியவே முடியாது. கீழ்ப்படிதலுக்கு நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கீழ்ப்படிகிறவர்களாய் மாற்றினால்தான் நம்ம பரிசுத்தத்துல நிலை நிற்போம் இல்லையா? நேரம் போயிடுச்சு.
சுருக்கமா பார்த்து முடிச்சிடலாம். இப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் முன்னறிந்தார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தம் செய்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம், அதான் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் இல்லையா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது கவனிங்க, வாசிக்க நேரம் இல்லை. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். அப்ப நீ பாஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது அந்த ஆட்டு கடாவை நீ கொன்று நீ என்ன செய்யணும்? அந்த ரத்தத்தை கதவுல என்ன செய்யணும்? பூசணும். அப்ப சங்கார தூதன் வரும்போது அந்த ரத்தத்தை பார்த்து அவன் கடந்து போயிடுவான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, தொடக்கூடாது, நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு நாள்ல தப்பித்துக் கொள்ள போறோம். ரட்சிப்பின் திட்டத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம இங்க வைக்கப்பட்டிருக்கிற மேஜை நம்ம பார்க்கிறோம், வார வாரம் நம்ம ஆசரிக்கிறோம், அப்பரசத்துல பங்கு கொள்றோம். அந்த ரத்தம் எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்காக தெளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் மூலமாக நீ தப்பி வைக்கப்பட்டிருக்கிறாய். அப்ப பேதுரு இந்த இடத்துல என்ன சொல்லி வருகிறார் என்றால், ரட்சிப்பின் திட்டத்துல திரியேக தேவன் உனக்காக இவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே அந்த ரட்சிப்பின் திட்டத்தை உணர்ந்தவனாய் நீ என்ன செய்யணும்? இனி நான் சொல்ல போற காரியம், என் மூலம் பரிசுத்த ஆவியான சொல்ல போற காரியங்களுக்கு நீ கீழ்ப்படி. அதைத்தான் சொல்ல போற. நமக்கு நேரம் இல்லாதபடினால அதை ரொம்ப விவரிக்க முடியல. இதை விவரிக்கவே 3-4 வகுப்பு ஆயிரும். அப்படியெல்லாம் பேசினா என்னடா இவர் ஒரே தான் நீட்டிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கொண்டு போயிட்டு இருக்கான்னு ஆயிரும். இது போதும் இல்லையா? இனி அடுத்த வாரத்துல பரதேசி என்கிற தலைப்புல பார்க்க இருக்கும். இதே 2வது வசனத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து வாங்க. நிச்சயமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் யாவரும் இந்த வேளையில ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம